இப்போது இவர்கள் விளையாடுவதை விட அதிக நேரம் பெரிய பெரிய விளையாட்டுப் போட்டிகளில் பிற ஆட்டக்காரர்கள், ஸ்போர்ட்ஸ்மேன் என்கிறார்கள், கலந்து கொண்டு ஆடுவதைப் போய் நேரில் பார்ப்பதிலோ அல்லது அதைவிட பல மடங்கு நேரம் அதை பற்றி கமெண்ட்ரி கேட்பதிலோ பத்திரிகைகளில் ஸ்போர்ட்ஸ் காலம் படிப்பதிலோதான் செலவழிக்கிறார்கள். நாள் கணக்கில், வாரக்கணக்கில், தினந்தோறும் மணிக்கணக்கில் இப்படி செலவிடுகிறார்கள் என்று கேள்விப்படும்போது, ஐயோ, பொன்னான நேரத்தை இப்படி விருத்தா செய்வாயா என்றுதான் இருக்கிறது. டைவர்ஷன் வேண்டுமென்றால் ஏதோ கொஞ்சம் பார்க்கட்டும், கேட்கட்டும், படிக்கட்டும். ஆனால் பரீட்சையை தலைக்கு மேல் வைத்துக் கொண்டிருக்கிற போது கூட கமெண்ட்ரியில் முழுகுவது என்றால் அது புத்திசாலிகள் செய்கிற காரியமாகவே இல்லையே. நம் மாணவர்கள் அப்படிப்பட்ட புத்திசாலிகள் அல்ல என்கிற பட்டம் பெறலாமா என்று இருக்கிறது. பழங்கால கல்விக்கூடங்கள். மொத்தத்தில் யவ்வன பருவம் என்பது ஒன்றுக்கொன்று ரொம்பவும் எதிரெதிரான சக்திகளின் போராட்டமாகவே இருக்கும்படியாக இக்காலத்தில் ஆகியிருக்கிறது. இந்த பருவத்தில்தான் வேகம், துடிப்பு கட்டுக்கடங்காமல் பெருகுவது. ஆனாலும் இதே சமயத்தில்தான் ரொம்பவும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பழங்காலத்தில் பாலப்பிராயம் ஆகி 7-8 வயசிலே குருகுலம் என்று கொண்டு விட்டு விடுவார்கள். அந்த சின்ன வயசில் இருந்தே குருவின் வீடு, கல்விக்கூடம் இரண்டுமாக இருந்த குருகுலத்தில் வீட்டின் சுதந்திரம் கொஞ்சமும் கல்விக்கூடத்தின் கண்டிப்பு நிறையவுமாக இருந்த செட்டப்பில் சிறுவர்கள் வளர்ந்து பழகியதால் வாலிபதசை வரும்போது ஒரு கண்டிப்பின் கீழ் கட்டுப்பட்டு இருப்பது தன் இயற்கையாக சாத்தியமாக இருந்தது. இப்போது அஸ்திவார பிராயமான அந்த சின்ன வயசில் ஸ்வகிரகத்திலேயே, சொந்த வீட்டிலேயே ஒரே சுதந்திரமாக அடங்காமல் இருப்பதும், அதனாலேயே அதற்கு தனியாக உள்ள கல்விக்கூடத்திலும் அதே போக்கில் போய் கட்டுப்பாட்டுக்கு உடன்படாமல் இருப்பதுமாக இருக்கும் நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. சொந்த வீட்டுக்கும் குருகுலத்துக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசத்தால் இப்படி கோளாறாக நடக்கிறது. சொந்த வீட்டில் அப்பா அம்மாவிடம் ரொம்பவும் சுவாதீனம் கொடுத்து போகிறது. அவர்களும் வாத்சல்யத்தின் மீது செல்லம் கொடுப்பதில் போதிய அளவு கண்டித்து வளர்ப்பது இல்லை. குருகுலத்தில் அப்படி இல்லை. குரு அவசியமான அளவுக்கே பிரியம் காட்டி உரிய அளவுக்கு கண்டிப்பு செய்பவர். அகத்தில் கண்டிப்பு போதாமல் பள்ளிக்கூடத்தில் மட்டும் கண்டிப்பு என்று வரும்போது பசங்களுக்கு முரண்டு பிடிக்கத்தான் தோன்றும். இப்படியாக அஸ்திவார பிராயத்தில் கட்டுப்பட்டு விட்டால் அந்த தோஷம் அடுத்ததான காளைப்பருவம் என்றே சொல்லப்படுகிற வாலிப தசையில் நன்றாகவே தலைக்கேறத்தானே செய்யும். கட்டுப்பாடு தேவை. குருகுலவாச முறையை தற்போது சொல்லி என்ன பிரயோஜனம்? நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்றுக்காக மணப்பால் குடிப்பதாகத்தான் அது ஆகும். கரிக்கு உதவாத ஏட்டுச் சுரைக்காய்த்தான் இப்போது அதை பற்றி பேசுவது. ஆனாலும் அது இல்லாத பெரிய குறையினால் ஏற்பட்டுவிட்ட காளைப் பருவ சுவாதந்திரியத்தை போக்குவதற்கு ஏதாவது பண்ணித்தான் ஆக வேண்டும். கட்டுப்பாடில்லாத காளை எல்லோரையும் முடித்துவிட்டு தானும் ஆடி சூடு வாங்காமல் இருக்க ஏதேனும் பண்ணித்தான் ஆக வேண்டும். ஆனபடியால் எப்படியோ ஓரப்படி இந்த காளைக்கு மூக்கணாங்கயிறு போட்டாக வேண்டும். அப்போதுதான் அது தனக்கும் உபயோகமாக, மற்ற பேருக்கும் உபயோகமாக உருவாக முடியும். மிருகஜாதி காளைக்கு வேறு மனுஷர்கள்தான் மூக்கணாங்கயிறு போட வேண்டும். மனுஷ்யஜாதி காளைக்கும் கல்விக்கூடத்து ஆசிரியர்களும் வீட்டு பெரியவர்களும் அப்படி பண்ண வேண்டும். ஆனால் அப்படி மட்டுமே முடிந்துவிட்டால் இந்த காளை மனுஷ்ய ஜாதியாக இருப்பதற்கு அழகில்லை, கௌரவமில்லை. மனுஷ்ய ஜன்மா எடுத்ததற்கு அழகு இந்த காளை ஸ்வயமாக தானேயும் கட்டுப்பாடு, அடக்கம் என்ற மூக்கணாங்கயிற்றை போட்டுக் கொள்வதுதான். தனக்கு மற்ற பேர் மூக்கணாங்கயிறு போடும்போது முரண்டு பிடிக்காமல் இஷ்டப்பட்டு அதற்கு காட்டிக்கொண்டு நிற்க வேண்டும். பெரியவர்களின் பங்கு. நிஜமான மனுஷர்களாக நல்லபடி வளர்ச்சி பெறாமல் தாங்கள் வீணாகப் போய்விடக்கூடாது என்ற கவலை, தாபம், விசாரம் மட்டும் வாலிபர்களுக்கு இருந்துவிட்டால் போதும். பிரியப்பட்டு மூக்கணாங்கயிறு போட்டுக்கொண்டு விடுவார்கள். மற்றவர்கள் போடுவதற்கும் இஷ்டப்பட்டு விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு இந்த கவலையை எப்படி உண்டு பண்ணுவது? பெரியவர்கள்தான் விடாமல் பிரியத்துடனும் பொறுமையுடனும் எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்ல வேண்டுமானால் சொல்பவர்களும் கட்டுப்பாடான வாழ்க்கை நடத்துபவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுடைய வாய் உபதேசத்திற்கு என்ன மதிப்பு இருக்கும்? அதற்கு யார் காது கொடுத்து கேட்பார்கள்?
அதுவும் ஜெனரேஷன் கேப் என்று நன்றாகவே ஊறிப்போய்விட்ட இளம் தலைமுறைக்காரர்கள் கேட்பார்களா? அவர்களுக்காகவே கேப் தெரியவிட்டாலும் இக்கால சிந்தனையாளர்களும் மனோதத்துவ ஆராய்ச்சியாளர்களும் நவ நாகரிகர்களும் சொல்லிக் கொடுத்தாவது இப்படி ஒரு கேப்பை தெரிந்து கொண்டு விட்ட இளம் தலைமுறைக்காரர்கள் கேட்பார்களா? தற்காலத்தில் உள்ள பெரும்பாலான பெரியவர்கள் இந்த கட்டுப்பாடான வாழ்க்கை நடத்தும் விஷயத்தில் கேள்விக்கு உரியவர்களாகத்தான் இருப்பதாக தோன்றுகிறது. அவர்களுடைய வார்த்தைக்கு என்ன வேல்யூ இருக்கும்? ஆகையினால் இளம் தலைமுறையினரை உத்தேசித்தாவது வயதான தலைமுறையினர் நன்னெறிகளில் நல்வொழுக்கங்கள் என்கிறவற்றில் கட்டுப்பட்டு வாழ ஆரம்பிக்க வேண்டும். அதை அடுத்த தலைமுறையினருக்கும் உரிய முறையில் பக்குவமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். சுய கட்டுப்பாடே பெரிய சாகசம். இப்படி மற்ற பேர்தான் தங்களை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று வாலிபர்கள் விட்டுவிடாமல் தாங்களாகவே நல்வழிப்படுத்துவதுதான் அழகும் கௌரவமும். பெரியவர்கள் இவர்களுக்கு உதாரணம் காட்டுவதற்கு பதில் இப்போது உள்ள ஸ்திதியில் இவர்களே பெரியவர்களுக்கு உதாரணம் காட்டும்படி தங்களை உசுப்பி எழுப்பிக் கொண்டால் அதுதான் யௌவன சாகசங்களில் ரொம்பவும் விசேஷமான கிரெடிட்டபிளான சாகசமாக இருக்கும். அட்வென்ச்சருக்கு பறக்கும் யுவ சமூகத்தில் அங்கங்கே சில பேராவது இந்த அட்வென்ச்சரில் புறப்பட்டு தங்களுடைய சாகச சாமர்த்தியத்தால் மற்ற மாணவர்களையும் அந்த ஸ்பிரிட் தொற்றிக்கொள்ளுமாறு செய்ய வேண்டும். இதுதான் என் ஆசை. இதற்காகவே எவரைப்போல் வித்யா ஸ்வீகரணம் செய்த கல்விமான் இல்லையோ, எவரைப்போல் சாகசம் செய்தவர் இல்லையோ, அதே சமயம் எவரைப்போல் வினயபக்தி உள்ளவரும் இல்லையோ, அந்த ஆஞ்சநேய சுவாமியை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நடக்க முடியாத ஒன்று நடக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவதாகவும் பிரார்த்தனை பண்ணுவதாகவும் தோன்றலாம். வயதானவர்களாலேயே தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கும்போது காளை பருவத்தினரிடம் அதை எப்படி எதிர்பார்க்கலாம் என்று தோன்றலாம். நான் எல்லா இவர்களும் அப்படி ஆவார்கள் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை. 100க்கு 7-8 பேரைத்தான் எதிர்பார்க்கிறேன். நான் சொல்வது விசித்திரமாக தோன்றினாலும் வயதானவர்கள்தான் ரொம்ப வருஷம் கட்டுப்பாடு இல்லாத போக்கில் பழகி ஊறி போய்விட்டதால் அந்த போக்கில் இருந்து மீளுவது முடியாமல் போகிறது. வாலிபர்கள் அப்படி இல்லை. மனசு வைத்துவிட்டால் ஒரே பிடிவாதமான சங்கல்ப பலத்தில் மனசுப்படியே சாதித்துக் கொள்கிற சக்தி அவர்களுக்கு உண்டு. அப்படி 7-8% இந்த விஷயத்தில் புறப்பட்டால் போதும் என்றுதான் நினைக்கிறேன். வயதானவர்கள் தங்கள் விஷயம் தங்களோடு என்று முடித்து விடுவது போல் இல்லாமல் வாலிபர்கள் டைனமிசம் உள்ள உற்சாகிகளாக தங்கள் வழியில் மற்ற சகாக்களையும் இழுக்க முடியும். ஆதலால் இந்த 7-8% சங்கமாக சேர்ந்து காரியம் செய்ய ஆரம்பித்தால் மற்ற வாலிபர்களிலும் கணிசமான பேரை கட்டுப்பாட்டு நெறிகளில் கொஞ்ச நஞ்சமாவது கொண்டு வர முடியும் என்பதே என் நம்பிக்கை. புதுவிதமான மாணவர் யூனியன். மாணவர் யூனியன் என்று தற்போது வைத்துக்கொண்டு உரிமை போராட்டம் நடத்துகிறாளோ இல்லையோ, அதற்கு பதிலோ கொஞ்சம் விட்டுச் சொல்கிறேன். அதோடு கூடவோ தாங்கள் சஜ்ஜனங்களாக, அதாவது நன்மக்கள் மேன்மக்கள் என்பவர்களாக உருவாகிற உண்மையான உரிமைக்காக ஒரு யூனியன் அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒரு 7-8 நல்ல பசங்கள் நல்ல செயலூக்கம் விட்டுக் கொடுக்காத மனோபலமும் கொண்டவர்களாக இதற்கு சேர்ந்துவிட்டால் போதும். அவர்களே மற்றவர்களையும் தட்டி எழுப்பி இப்படி ஒரு யூனியனை ஏற்படுத்திவிட முடியும். அதம்பிக்கொண்டு தான் என்று புறப்படுகிற பிராயத்தில் தானும் அடங்கி வினயமாக ஆகி மற்றவர்களையும் ஆக்குவதற்கே அதம்பிக்கொண்டு அங்கங்கே 7-8 பசங்கள் புறப்பட்டு விட்டால் சீன் அப்படியே மாறிவிடும். இரும்பு கல்லாக கரிக்கட்டை காலமாக இருக்கிற தற்காலம் பொற்காலமாகிவிடும். கல்வியும் பணிவும். உணர்ச்சி வேகங்களின் பிரவாகம் வியாதியாக பிடித்துக் கொண்டிருக்கிற போது கல்விதான் அதற்கு மருந்து. மூளை வளர்ச்சி மட்டுமின்றி முழு மனுஷ்ய வளர்ச்சிக்கான கல்வியாக அது இருக்க வேண்டும். மருந்து சாப்பிடும்போது பத்தியம் வைக்காமல் இருக்க மாட்டார்கள். மருந்தை விட கூட பத்தியமே வியாதி தீர்ப்பதில் அதிக உபகாரம் செய்வதும் உண்டு. அப்படி வித்யை என்கிற கல்வி மருந்தோடு சேரும் பத்தியமாக வினயம் என்ற கட்டுப்பாடு, எளிமையை ஆன்றோர் வைத்திருக்கிறார்கள். வித்யையும் வினயமும் யுவ பிராயத்தினருக்கு 2 கண்கள் மாதிரி. இப்போது வினயத்தில் அடங்கி தாழ்ந்து இருந்தால் பிற்பாடு உசந்த நிலைக்கு உயரலாம். கால் தூசியை உதாரணம் காட்டுவார்கள். அது நம்முடைய காலுக்கு அடியில் பொடியூண்டாக எழும்புகிறது. ஆனால் சட்டென்று காற்றிலே அந்த பொடி உயர்ந்து நம் தலைக்கு மேலே போய்விடுகிறது அல்லவா?
அப்படி கல்வி கற்கும் நாளில் அடிநிலையில் அடங்கியிருந்தால் பிற்பாடு வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நாளில் உயர்ந்த ஸ்தானம் பெறலாம். இந்த உண்மை நம்முடைய மகத்தான நாகரிகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் வார்சாக உள்ள இவர்களின் உள்ளத்தில் பதிய வேண்டும். பகவான் அதற்கு கிருபை பண்ண வேண்டும். நல்லதை விருத்தி செய்து கெட்டதை குறைக்க வேண்டும். லோகம் என்று இருந்தால் அதில் எல்லாமே நல்லதாக இல்லாமல் கெட்டதும் இருக்கத்தான் செய்யும். சிருஷ்டி தோன்றிய நாளாக இப்படித்தான் இருந்து வந்திருக்கிறது. முடிவிலே இந்த லோக வாழ்க்கையே அதிலே நல்ல வாழ்க்கை என்று சொல்கிறதும் உள்படத்தான் நிஜமில்லை, லோகாதீனமான மாயாதீனமான ஒன்றுதான் நிஜம். இதில் இருந்து அதற்கு போய் சேருவதுதான் நமது முடிவான லட்சியமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு காட்டுவதற்காகவே சுவாமி இந்த லோகத்தில் கெட்டதுகளையும் வைத்திருக்கிறார் போல் இருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த பூலோகத்துக்கு மிஸ்ரலோகம் என்று பெயர். அப்படியென்றால் கலப்பு உலகம். என்ன கலப்பு என்றால் நல்லதும் கெட்டதும் கலந்து இருப்பதுதான். தேவலோகத்தில் எல்லாம் நல்லதே, அசுரலோகத்தில் எல்லாம் கெட்டதே. மனுஷர்களான நம்முடைய இந்த லோகத்திலோ இரண்டும் கலந்து மிஸ்ரமாக இருக்கும். அப்படித்தான் ஈஸ்வர நியதி. ஆனாலும் இதில் நல்லதை விட கெட்டது ரொம்ப ஜாஸ்தியாகிவிட்டால் நாம் அந்த கெடுதலிலேயே அழுந்தி அழுக்காகி இங்கே இருந்து போய்ச் சேர வேண்டிய லட்சியமான நிஜத்தை அடைய முடியாமலே போய்விடும். அப்படி ஆகுமாறு விடப்படாது. பூர்வ யுகங்களில் கூட நல்லதோடு கெட்டதும் இருந்தாலும் கிருத திரேதா துவாபர யுகங்களில் முறையே நல்லதே ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஜாஸ்தி, ஜாஸ்தி என்று சொல்ல முடியாவிட்டாலும் சமம் என்று 3 விதமாக இருந்தது. கலியில் நிலைமை மாறிவிட்டது. கெட்டது ஜாஸ்தியாகியிருக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அப்படி சொன்னதால் இங்கே முழுக்க கெடுதலே வியாபித்து நல்லது எடுபட்டே போய்விடும் என்று அர்த்தமில்லை. ஏனென்றால் அப்போது கலப்பு லோகம் என்ற இந்த பேரே பொய்யாகி இது அசுரலோகமாக ஆகிவிடும் அல்லவா? அதோடு கூட கலியின் கொடுமைக்கும் அதே சாஸ்திரங்களில் பரிகாரம் நிவாரணம் சொல்லியிருப்பதால் இங்கே இந்த யுகத்திலும் நல்லதற்கு பாதி அளவு இடமில்லாவிட்டாலும் 40% இடமுண்டு என்று காட்டுவதாகவே ஏற்படுகிறது. தற்காலத்தில் ஆகியிருப்பது போல் அந்த அளவுக்கு கீழே நல்லது போய்விடுவதற்கு நாம் இடம் தரப்படாது. லோகம் பூராவும் இப்போது காணப்படுகிற மாதிரி கெட்டதிலேயே மேலும் மேலும் போய் விழுந்து மீட்சியே இல்லாமல் ஆகிவிடக்கூடாது. அதற்கு நல்லதை விருத்தி செய்து கெட்டதை குறைக்க வேண்டும். முழுக்க குறைத்து சைவர் பண்ணிவிட முடியாதுதான். ஆனாலும் நல்லதை அது அமுக்கி போட்டுவிட்டு தானே தலைதூக்கி நிற்க முடியாத அளவுக்கு உள்ளாவது அதை குறைக்கத்தான் வேண்டும். ஜெனரலாக உள்ள இந்த விஷயத்தையே வாலிப லோகத்துக்கு பொருத்தித்தான் ஏதோ மனசில் தோன்றியதைச் சொன்னேன். பூராவும் அப்படியே சீர்திருத்திவிட வேண்டும் என்று எதிர்பார்த்து சீர்திருத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அர்த்தமில்லை. கெட்டதற்கே அடியோடு விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே முடிந்த மட்டும் திருத்துவதற்காக எனக்கு தெரிந்த மட்டும் ஏதோ சொன்னேன். சாரத்தில் நம்முடைய இளம் தலைமுறையினர் உசந்த சரக்கு என்பதே என் அபிப்பிராயம். நல்ல உலோகத்தில் தடிவனாக களிம்பு ஏறினார் போல் இப்போது வேண்டாத அம்சங்கள் அவர்களை பிடித்துக் கொண்டிருக்கின்றன. அதை நன்றாக தேய்த்து சுத்தம் செய்து அவர்களை பளிச்சென்று பிரகாசப்படுத்த வேண்டும். இந்த காரியத்தை பெரியவர்களும் பண்ண வேண்டும். அதோடு விட்டுவிடாமல் அவர்கள் தாங்களாகவேயும் பண்ணிக்கொள்ள வேண்டும். நல்லதற்கும் இந்த லோகத்தில் இந்த காலத்திலும் நிச்சயமாக இடம் உண்டு. கெட்டதன் ஆதிக்கத்தில் நல்லது அடித்துக்கொண்டே போய்விட்டது என்று ஆகாமல் அது ஜீவனுடன் வாழ இடம் உண்டு என்று ஆக வேண்டும். அப்படி மக்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஆக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஈஸ்வர கிருபை அப்படி ஆக்கிக் கொடுக்க வேண்டும்.